ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கங்காம்மா உங்கள் சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் செய்யப்போவது சுயம் செய்ய போகிறேன்ப்பா. எப்படி செய்யுதுன்னு சொல்கிறப்பா. கடலப்பருப்பை ஒரு 1/4 கிலோ கடலப்பருப்பு எடுத்து இந்த மாதிரி ஒரு விசில் விட்டால் போதும்ப்பா. இந்த மாதிரி நெத்தாக இருக்கணும் பருப்பு, ரொம்ப குழைய விடக்கூடாது. இப்படி நசுக்குன்னா நசுங்கக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும்ப்பா. அதை ஆற வச்சு வச்சுருக்கேன். இதை பாருங்கப்பா. தேங்காய் ஒரு அரை மூடி திரி வச்சுருக்கேம்மா. வெல்லம் ஒரு 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன்ப்பா. ஏலக்காய் ஒரு 4 நுணுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்யணும், கடலப்பருப்பை தண்ணி இல்லாமல் இருத்து ஆற வச்சு வச்சுருக்கேன். இப்போ என்ன செய்யணும், இந்த கடலப்பருப்பை நுணுக்கிட்டு வரணும்ப்பா. கடலப்பருப்பு தண்ணி இல்லாமல் நுணுக்கி எடுத்துட்டு அதுக்கு மேலேயே இந்த வெல்லத்தையும் போட்டு கொஞ்சம் அப்படியே நுணுக்கிடணும்ப்பா. நுணுக்கிட்டு வந்து காட்டுறேன். தேங்காயும் ஏலக்காயும் அந்த பொடியை அந்த பவுடரில் போட்டுறணும், அதில் அரைக்கக்கூடாது. வாங்கப்பா, போய் நுணுக்கிட்டு வந்துடலாமா. பாருங்கப்பா, இந்த மாதிரி நுணுக்கிட்டு வந்துட்டேம்மா. இந்த அளவுக்கு நுணுக்கிக்கங்க, சரிங்களா? நுணுக்கிட்டு இப்போ என்ன செய்கிறோம், இந்த தேங்காயும் ஏலக்காயும் போடுறோம். தேங்காயை லேசாக வதக்கிக்கங்கப்பா, வெறும் வடை சட்டியில். ஒரு சிட்டிகை உப்பு போடுங்கம்மா. அப்போ தான் இனிப்பு தூக்கி கொடுக்கும். ஒரு சிட்டிகை உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிக்குங்க. தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சதுனால தான்ப்பா இப்படி வரும். அதிகமாக வெல்லமோ இல்லை பருப்பில் தண்ணியே இருந்துச்சு, குழைய வெந்துருச்சுன்னா அந்த மாதிரி வராதுப்பா. கெட்டி பதத்துக்கு நல்லா அமுக்கி நல்லா எல்லா பக்கமும் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா பரட்டி வச்சுக்கோங்க. இப்போ உருண்டை பிடிச்சி வைக்கலாம். மைதா மாவு இதில் ஒரு 1.5 விளக்கு 1/4 கிலோ மாவு எடுத்துருக்கேன்ப்பா. என்ன மாவு எடுத்துக்கேன். இப்போ இந்த வெறும் மைதா மாவு இருக்குது. இதில் என்ன செய்கிறோம், ஒரு ஸ்பூன், ஒரு கரண்டி இந்தாங்கப்பா, ஒரு கரண்டி இட்லி மாவு ஊற்றுறேம்மா. ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போடணும்ப்பா. பாருங்கப்பா, துளியோண்டு உப்பு போடுங்க. உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. நல்லா கிளறி விட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுட்டு போய் பூரணத்துக்கு நுணுக்கிட்டு வந்துடலாமா. இந்த கெட்டி பதமாக இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கணும்ப்பா. ரொம்ப தண்ணியாக கரைக்கக்கூடாது. இந்த மாதிரி தோசை மாவோட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். கரைச்சி வச்சுட்டப்பா. வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த பருப்பை பூரணம் உருட்டி வச்சுருக்கேன். இப்போ நான் போட போகிறேன். இப்போ மாவில் முக்கி அப்படியே பரட்டி விட்டு எடுத்து போடணுமா. மாட்டு பொங்கலுக்கு சாமி கும்பிட்றேன்ப்பா, அதனால் எல்லாம் பலகாரமாக செய்கிறேன். அம்மா வீட்டில் வேகட்டும்பா. இப்போ இந்த அளவுக்கு இருந்தோன்னா எடுத்துடலாமா. ஸ்டவ்வை மெலிசாக வச்சுக்கோங்கப்பா. எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா ஸ்டவ்வை கம்மி பண்ணிடுங்க.
நல்லா நீங்கள் சுயம் சுட்டுட்டேன். நல்லா சாப்பிட்டான சுயம் பாருங்கப்பா, நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள்.